இங்க ஒரு பையன் வெயிட்டர் இருக்க அனிமல் கிட்ட அடுத்த பீரியடு பிடி பீரியடு அதில் மாஸ்காட்ட ஒரு ஷூ கிடைக்குமான்னு கேட்குறான். அதுவும் செஞ்சு கொடுக்குது. இங்க பாருங்கப்பா, ஹை ஜம்ப் சாதாரண விஷயம் இல்ல, அதுக்கு திறமையும் ஃபோக்கஸும் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் விட உங்க வார்த்தையை மதிக்கணும், அப்பதான் ஹைட்டா தாண்ட முடியும். இதோ பாத்தீங்களா, இதான் என்னோட ரெக்கார்டு அப்படின்னு பிடி வார்த்தையர் சொல்லிட்டு இருக்கப்பயே அந்த பையன் ஹீரோ மாதிரி பறந்து வந்து அவரோட ரெக்கார்டை பீட் பண்றான். இவர் சமாளிக்க சிரிச்சுக்கிட்டே அதோட ஹைட்டை குறைச்சு வைக்கிறாரு. தம்பி எங்க இதை தாண்டு பாக்கலான்னு சொல்ல இவனும் ஒரு ஜம்ப் போடுறான். ஷூல இருந்து ஸ்பிங்கெல்லாம் வருது. அவ்வளவுதான், பயபுல பறந்து போயிடுறான். கட் பண்ணா த்ரெட்மில்ல ஓடுறான். இவன் ஓடுற ஸ்பீடுக்கு த்ரெட்மில்லே உடஞ்சு போயிருது. அடுத்து ஸ்விம்மிங் ஃபுல்லா ஜம்பிங்க போடுறான். ஷூல இருந்து வந்த ஃபேன் இவனை வேகமா கூட்டிட்டு போகுது. அடுத்து ஃபுட்பால் எட்டி உதைக்க அது கோல் போஸ்டே உடச்சிருந்துருது. அதை பார்த்த வாத்தி உன்னோட ஷூல எரர் இருக்கு, அதை குடுன்னு கேட்க அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு தப்பிக்க பாக்குறான். அவர் இவனை பிடிக்க ட்ரை பண்றப்ப கீழே விழுந்துடுறாரு. இதனால இவனை பிடிக்க செக்யூரிட்டி டீம்லாம் வராங்க. பைபிள பறந்து மேல போறான். நடுவுல போயிட்டு இருக்கப்போ ஷூ பவர் காலி ஆகிடுது. வானத்துல பறந்துட்டு இருந்த கழுகு மேல காலை வச்சு ஒரு புஷிங்க போட்டு வேகமா மேல போறான். அங்க மேக கூட்ட மாதிரி அந்த அனிமல் காட்சி தர அதுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு அப்படியே கீழே வேகமா போறான். பார்த்தா இது எல்லாமே கனவு. அவங்க அப்பா ஸ்கூலுக்கு போடா தம்பின்னு எழுப்பி விடுறாரு. பாருங்க இப்படி வாயில ஆப்பிள் கடிச்சிட்டு படுத்திருக்கான்னு. இவன் கண்டதெல்லாம் கனவா இருந்தாலும் அந்த ஏலியன் மிருகம் உண்மையாலுமே இருக்கு.